குளத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு 2 மாதம் வந்து இந்த தோவாள பிளாக்ல வந்து தங்கி இந்த விவசாயிகள் வந்து எந்த மாதிரிலாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அதெல்லாம் அவங்ககிட்ட கற்றுக்கிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச முறைகளை வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து போல வந்திருக்கோம். இப்போது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொக்கோகான் தயாரிப்பு முறை. இந்த கொக்கோகான் வந்து என்னென்னா ஒரு தென்னைக்கு வந்து கொடுக்குற ஒரு இடுபொருள். அதுக்கு என்னென்னா தென்னையில் வந்து முக்கியமான நோய் மாதிரி என்னென்னா இங்கே வந்து கன்னியாகுமரியில் வந்து அதிகமாக தென்னை போடுறாங்க. அது வந்து வேர்வாடல் நோயும் தஞ்சாவூர் வாடல் நோய் இந்த மாதிரி நிறைய வாடல் நோய் இருக்குது. அதெல்லாம் வந்து என்னென்னா இந்த சத்து குறைபாடு அதனால நோய் தாக்கம் இதெல்லாம் தான் வந்து அதுக்கான மூல காரணம். இந்த கேரளா வாடல் தான் வந்து வேர்வாடல் நோய்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுன்னா மேலே அந்த இலையோட குறுக்கில் வந்து என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக இலை வந்து கருகி போயிடும். கருகிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒன்றுமே இருக்காது, இலையே இருக்காது. அதனால் வந்து நமக்கு மகசூல் குறைஞ்சி போயிடும். இப்போ இது வந்து சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டிஎன்ஏவில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொக்கோகான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து என்னென்னா நிறைய நன்மை தரக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது லைக் இந்த பாக்டீரியா இந்த பூஞ்சை இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக கலக்கி விற்கிறாங்க. இது வந்து எங்கே கிடைக்கும்னா எல்லா அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஸ்டேஷன், அதாவது வேளாண் ஆராய்ச்சி நிலையங்களையும் கிடைக்கும். இங்கே கேள்விக்கையிலையும் கிடைக்கும். நம்ம வந்து டிஎன்ஏவில் வந்து இந்த அங்கே நோயியல் துறையில் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே கூட டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா 5 லிட்டரு வந்து இது வந்து நம்ம தாய்க்கலவை. இந்த தாய்க்கலவையை வந்து நம்ம 150 லிட்டர் தண்ணியில் வந்து தயார் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 5 லிட்டர் தயிர், அதாவது 150 லிட்டர் தண்ணிக்கு 5 லிட்டர் தயிர் எடுத்துக்கிட்டு 5 லிட்டர் தயிர் விட்டுட்டு அதில் போட்டு கழுவி லேசாக கழுவி வைப்போம். இங்கே தண்ணி எடுத்துருக்கோம் 150 லிட்டர் தண்ணி. சரி அடுத்து வந்து 10 கிலோ வந்து நாட்டு சக்கரை. அதை போடு 2 பேராக போடுவோம். மேலே தட்டு போடு. நீ சரி போடணும். அந்த நாட்டு சக்கரை போடுற 10 கிலோ போட்டு நல்லா கலக்கணும். நல்லா கலக்கி விட்டா கலஞ்சிடும். கொஞ்சம் தாத்து அங்கே தெரியிட்டு அவங்க தெரியிட்டு தாத்து சாரி கீழே கையை தாக்கு. சரி சரி நாட்டு சக்கரை போட்டாச்சு. அடுத்து வந்து 150 லிட்டர் தண்ணிக்கு வந்து நம்ம 1/2 கிலோ வந்து கல்லுப்பு எடுத்துக்கணும். பொடிச்சுப்பு எடுத்துக்கூடாது, கல்லுப்பு எடுத்து போட்டுக்கணும். இதில் வந்து அடுத்து வந்து இதுதான் வந்து மூணாவது தரம், அதாவது தாய் கலவைன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம அதை அடுத்த 150 லிட்டர் வந்து தயார் பண்ண முடியும். இது கொக்கோகான் தான். இதில் பாக்டீரியா இருக்குது. நம்ம இதில் போட்டாச்சுன்னா இது வளர்ந்துடும் தோடப்பயிர். அதனால இதை தாய் கலவைன்னு சொல்லுவோம். இப்போ எடுத்து முடிஞ்சாச்சுன்னா இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு 5 லிட்டர் எடுத்து வச்சுட்டு திரும்ப தயார் பண்ணி இதை விட்டுக்கலாம். அதில் வந்துடும். இது 5 லிட்டர் 1400. சரி சொல்லு. அடுத்த ஒரு நாள் டக்குன்னு செய்யுங்க. சொல்லுங்க, நீ சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுருக்கோம். நல்லா என்னென்ன போட்டிருக்கோம்? இப்போ வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னா 5 லிட்டர் தயிர், 150 லிட்டர் தண்ணிக்கு வந்து 5 லிட்டர் தயிரும், 10 கிலோ வந்து நாட்டு சர்க்கரையும், அப்புறம் வந்து 1/2 கிலோ வந்து கல்லுப்பும், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து 5 லிட்டர் வந்து அந்த கொக்கோகான் வந்து தாய் கலவையை வந்து நம்ம ஊற்றி நல்லா கலக்கிட்டு இது வந்து இப்போ உடனே வந்து நம்ம எடுத்து பயன்படுத்தலாமா முடியாது. இதுக்கு வந்து 5 to 7 நாள் வந்து நம்ம வந்து டெய்லி கலக்கி விட்டுட்டு இதை வந்து நிழலான இடத்துல வச்சுட்டு மூடி வச்சிடணும். டெய்லி காலையும் மழையும் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 5 நாள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து செடிக்கு எடுத்து வந்து பயன்படுத்தணும். இது எப்படி பயன்படுத்தணும்னா இப்போ இது வந்து தயாராகிருக்கும்ல 5 நாள் to 7 நாள் கூட தயாராகிருக்கும். நீங்கள் இதுலேருந்து ஒரு 2 லிட்டர் எடுத்து அதை 8 லிட்டர் தண்ணி கூட சேர்த்து 10 லிட்டரை மாற்றிடணும். 10 லிட்டரை மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் செடிக்கு வந்து அந்த வேரை சுற்றி நம்ம கீழே வச்சு தெளிச்சு விட்டுறணும். எதுக்கு? இதுதான் அந்த வாட நோயை கட்டுப்படுத்தும். தென்னையில் அந்த வாட நோயை கட்டுப்படுத்தும். அப்புறம் வந்து இந்த சத்து குறைபாடு இருக்கும்ல இதையும் வந்து அந்த சத்தையும் எடுத்து கொடுக்கும். அந்த அதில் அந்த பாக்டீரியா பூஞ்சையில் இருக்குன்னு சொன்னோம்ல அது வந்து அந்த வேரை சுற்றி இருக்கிற அதுக்கு தேவையான சத்தையெல்லாம் வந்து அந்த மரத்துக்கு எடுத்து கொடுக்கறதுனால வந்து நல்ல மகசூல் நமக்கு கிடைக்கும்.
அப்போ திரும்ப தயாரிக்கணும்னா இதுலேருந்து ஒரு 5 லிட்டர் எடுத்து வச்சு நீங்கள் அடுத்து இது பண்ணிக்கலாம். இந்த தண்ணி போட்டு தெரியுமா அந்த சாக்கோட்டு போடணுமா உள்ள பாரு காமிக்க முடியாதே 100